வங்கிக் கணக்கும் வங்கிக் கணக்கிணக்கக் கூற்றும் என்ற பாடத்திலே இந்த வீடியோவில் அதாவது பார்ட் 1ல் வங்கிக் கணக்கு சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். அதன் பிறகு பார்ட் 2 வீடியோவிலே நாங்கள் வங்கிக் கணக்கிணக்க கூற்று சம்பந்தமாகவும் பார்ப்போம். வங்கிக் கணக்கு என்றால் என்னென்று பார்ப்போம். வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்காக பயன்படுத்தப்படும் முதற் பதிவேடு வங்கிக் கணக்கு ஆகும். அதாவது வணிக கொடுக்கல் வாங்கல்களை இலகுவாகவும் பாதுகாப்புடனும் மேற்கொள்வதற்காக வங்கில நடைமுறை கணக்கொன்றை ஆரம்பித்து அந்த கணக்கினூடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு மூல ஏடுதான் இந்த வங்கிக் கணக்கு என்று அழைக்கப்படும். அதாவது மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே நாங்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கு, நிலையான வைப்பு கணக்கு போன்ற கணக்குகளை திறந்து காசினை வைப்பிலிட்டு வருகிறோம். அதே போலதான் இந்த நடைமுறை கணக்கும். இதை வணிக வங்கிகளில் எங்களுக்கு திறந்து கொள்ள முடியும். இந்த நடைமுறை கணக்கு திறந்து கொள்வதற்கான பிரதான நோக்கம் இலகுவாகவும் பாதுகாப்புடனும் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காகத்தான். உங்களுக்கு தெரியும், சேமிப்பு கணக்கு, நிலையான வைப்பு போன்ற கணக்குகளில் வைப்பு செய்வதனூடாக வட்டி எனும் வருமானம் கிடைக்கப்பெறும் என்று. ஆனால் இந்த நடைமுறை கணக்கிற்கு அவ்வாறு கிடைக்காது. இது கொடுக்கல் வாங்கல்களை இலகுவாக மேற்கொள்வதற்காகத்தான் திறக்கப்படுகின்றது. அதாவது மாணவர்களே, இக்கணக்கினை திறந்தால் காசினை கையில் வைத்துக்கொண்டு எவ்வாறு நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வோமோ அதே போன்றுதான் கையிலுள்ள காசினை நடைமுறை கணக்கில் வைப்பு செய்து காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியும். பெரிய தொகையான காசினை கொடுக்கல் வாங்கல்களின் போது பயன்படுத்துகின்ற போது அது எங்களுக்கு பாதுகாப்பற்றதாக காணப்படுகின்றது. எனவே இந்நிலையில் காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல்கள் செய்கின்ற போது அது பாதுகாப்பானதாகவும் இலகுவானதாகவும் காணப்படும். எனவேதான் மாணவர்களே, வணிகர்கள் இன்று நடைமுறை கணக்கினூடாக கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதில் அதிக அக்கறை கொண்டுள்ளனர். காசினை கையில் வைத்துக்கொண்டு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது நாங்கள் காசு கணக்கில் பதிவு செய்தோம். இதை நாங்கள் அலகு 8 காசீடும் சில்லறை காசீடும் என்ற பாடத்தில் பார்த்தோம். அதே போன்றுதான் கையிலுள்ள காசினை வங்கியில் வைப்பு செய்தவுடன் வங்கியில் உள்ள காசினை வைத்துக்கொண்டு கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளும் போது எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த பாடத்தினூடாக கற்றுக்கொள்வோம். காசு கணக்கில் காசு அதிகரித்தால் வரவு பக்கம், காசு குறைவடையும் போது செலவு பக்கம். ஏன், இது ஒரு சொத்து கணக்கு. அதாவது காசு கணக்கு ஒரு சொத்து கணக்கு. அதே போன்றுதான் கையில் உள்ள காசினை வங்கியில் வைப்பு செய்கின்ற போது வங்கியில் உள்ள காசும் எங்களுக்கு ஒரு சொத்து தான். ஏன், அது எங்களுடைய காசு தானே. எனவே மாணவர்களே, வங்கி கணக்கும் ஒரு சொத்து கணக்கு. அதாவது வங்கியில் காசு அதிகரிக்கின்ற போது வங்கி கணக்கு வரவு, காசு குறைகின்ற போது வங்கி கணக்கு செலவு. இப்போ நாங்கள் வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களை புத்தகங்களில் பதிவு செய்யும் முறையினை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக வங்கி கணக்கில் காசு வைப்பிலிடுவதை பதிவு செய்தல். நடைமுறை கணக்கொன்றை ஆரம்பிக்கும் போது நாங்கள் குறிப்பிட்ட பணத்தொகையொன்றை வங்கியில் வைப்பிலிட வேண்டும். இதற்கு மேலாக வணிகத்தில் காசு கிடைக்கும் போது
நாங்கள் வைப்பு செய்வோம். எனவே இவ்வாறு நாங்கள் காசை வைப்பு செய்கின்ற போது எங்கட வங்கி கணக்கில் காசு அதிகரிக்கும். வங்கி கணக்கு ஒரு சொத்து கணக்கு. எனவே வங்கி கணக்கில் காசு அதிகரித்தால் வரவு. ஏன்? வங்கி கணக்கு ஒரு சொத்து கணக்கு. எனவே வங்கியில் காசினை வைப்பு செய்கின்ற போது எங்கட கையில் இருக்கக்கூடிய காசு குறைவடைகின்றது. காசு என்ன? ஒரு சொத்து. சொத்து குறைந்தால் செலவு. எனவே காசு கணக்கு செலவு. எனவே மாணவர்களே, வங்கியில் காசு வைப்பு செய்கின்ற போது இரட்டை பதிவு என்ன? வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. வங்கியில் காசு வைப்பு செய்கின்ற போது பயன்படுத்தப்படும் மூல ஆவணம் வைப்புச் சீட்டு. நாங்கள் இந்த வைப்பு சீட்டை பூரணப்படுத்தி குறித்த பணத்தொகையை வங்கிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வைப்புச் சீட்டு 2 பிரதிகளை கொண்டிருக்கும். அதில் ஒரு பிரதியை வங்கி எங்களுக்கு தரும். அதாவது நடைமுறை கணக்கு வாடிக்கையாளருக்கு தரும். எனவே இந்த பிரதியை கொண்டுதான் நாங்கள் வங்கியில் காசு வைப்பிலிட்டதை பதிவு செய்வோம். இரண்டாவது, வங்கி கணக்கில் காசோலை வைப்பிலிடுவதையும் பதிவு செய்வதை பற்றி பார்ப்போம். வணிகத்திற்கு கடன்பட்டோரிடமிருந்து அல்லது உடன் காசு விற்பனையின் போது அல்லது ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும் போது காசோலைகள் கிடைக்கப் பெறும். எனவே இக்காசோலையினை வைப்பு செய்யும் போதும் வங்கி கணக்கின் மீதி அதிகரிக்கும். ஆம், இப்பொழுது காசோலையினை வைப்பு செய்வது தொடர்பான இரட்டை பதிவை பார்ப்போம். சில சமயம் மாணவர்களே, காசோலைகள் கிடைத்த சந்தர்ப்பத்திலே அல்லது காசோலை கிடைத்த உடனேயே நாங்கள் வங்கியில் வைப்பு செய்வோம். இன்னும் சில சமயம் காசோலை கிடைக்க பெற்றதன் பிறகு ஒரு நாளிலோ ஒரு வாரத்துக்கு பிறகோ அல்லது ஒரு மாதத்திற்கு பிறகு கூட எங்களால் காசோலையை வங்கியில் வைப்பு செய்ய முடியும். எனவே கணக்கீட்டில் பதிவு செய்கின்ற போது நாங்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த 2 சந்தர்ப்பத்திற்குமான இரட்டை பதிவுகளை பார்ப்போம். முதலாவது சந்தர்ப்பம், காசோலைகள் கிடைத்த சந்தர்ப்பத்திலேயே வங்கியில் வைப்பு செய்யப்பட்டால் எவ்வாறு இரட்டை பதிவென்று பார்ப்போம். உதாரணத்தை பாருங்கள் மாணவர்களே. விற்பனை மூலம் பெறப்பட்ட ரூ.50,000 பெறுமதியான காசோலை அச்சந்தர்ப்பத்திலேயே வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. அதாவது நாங்கள் விற்பனை செய்கின்ற போது 50,000 பெறுமதியான காசோலை நமக்கு கிடைக்கின்றது. அப்போ இந்த சந்தர்ப்பத்திலேயே அதாவது காசோலை கிடைத்தவுடனேயே நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்றோம். அப்போ என்ன நடக்கும்? வங்கியில் நமது மீதி அதிகரிக்கும். வங்கி ஒரு சொத்து, வங்கி கணக்கு சொத்துன்னு பார்த்தோம். சொத்து அதிகரித்தால் வரவு. எனவே வங்கி கணக்கு வரவு ரூ.50,000. அதே போல விற்பனை ஒரு வருமானம் அதிகரித்தால் செலவு. எனவே விற்பனை கணக்கு செலவு ரூ.50,000. இரண்டாவது சந்தர்ப்பம், காசோலை கிடைக்கப் பெற்ற சந்தர்ப்பத்திலேயே வங்கியில் வைப்பு செய்யப்படாவிட்டால் இதற்கான இரட்டை பதிவை நாங்கள் பார்ப்போம். இந்த உதாரணத்தை பாருங்கள் மாணவர்களே. விற்பனை மூலம் ரூ.50,000 பெறுமதியான காசோலை கிடைக்கப் பெற்றது. அதாவது விற்பனை மூலம் 50,000 பெறுமதியான காசோலை கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. இதை நாங்கள் வங்கியில் வைப்பு செய்யவில்லை. இதுவரைக்கும் வங்கியில் வைப்பு செய்யவில்லை. வங்கியில் வைப்பு செய்யாவிட்டால் நாங்கள் இந்த காசோலையை காசுடன் சேர்த்து வைத்துக் கொள்ளுவோம். நாங்கள் இந்த காசோலையை எங்கள்கிட்ட இருக்கின்ற காசோடு சேர்த்து, அதாவது காசு பெட்டியில்
நாங்கள் இந்த காசோலையை வைப்போம். காசோலையை வைப்பு செய்யும் வரைக்கும். எனவே இந்த காசோலை காசுடன் சேர்ந்து இருப்பதால் காசுதான் அதிகரிக்கும். எனவே காசு ஒரு சொத்து. சொத்து அதிகரித்தால் வரவு. காசு கணக்கு வரவு ரூபாய் 50,000. விற்பனை ஒரு வருமானம். விற்பனை அதிகரித்தால் செலவு. எனவே விற்பனை கணக்கு செலவு ரூபாய் 50,000. அடுத்து விற்பனை மூலம் கிடைக்கப்பெற்ற காசோலை வைப்பிலிடப்பட்டது. அதாவது மாணவர்களே, மேலே நாங்கள் பார்த்தோம் அந்த கிடைத்த காசோலை ரூபாய் 50,000. இப்போ நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கிறோம். அதாவது எங்களோட காசு பெட்டியில் இருக்கிற இந்த காசோலையை நாங்கள் இப்போ வங்கியில் போய்த்து வைப்பு செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் 50,000 பெறுமதியான காசோலையை காசு பெட்டியிலிருந்து எடுக்கிறோம். எனவே காசு பெட்டியில் இருக்கக்கூடிய காசு குறைவடைகின்றது. எனவே இந்த 50,000 நாங்கள் காசுல இருந்து குறைக்கணும். காசு கணக்கில் நாங்கள் ஏற்கனவே வரவு வைத்திருக்கின்றோம். இப்போ நாங்கள் காசு கணக்கில் செலவு வைக்க வேண்டும். செலவு வைத்தால் அந்த 50,000 காசு இல்லாமல் போய்த்திரும். எனவே காசு கணக்கு செலவு ரூபாய் 50,000. ஏனென்றால் காசு ஒரு சொத்து. சொத்து குறைவடைந்தால் செலவு. அடுத்து இந்த 50,000 பெறுமதியான காசோலையை நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்றோம். எனவே வங்கியில் காசு அதிகரிக்கும். வங்கி கணக்கு ஒரு சொத்து. சொத்து அதிகரித்தால் வரவு. எனவே வங்கி கணக்கு வரவு ரூபாய் 50,000. காசு கணக்கு செலவு ரூபாய் 50,000. இந்த காசோலை வைப்பிற்கும் வைப்புச் சீட்டைத்தான் நாங்கள் மூல ஆவணமாக பயன்படுத்துவோம். சரி மாணவர்களே, நீங்கள் இங்கே காண்கின்றீர்கள் காசோலைகள் வைப்பிலிடுவதற்கான மாதிரி வைப்புச் சீட்டு. அடுத்து கொடுப்பனவுகளுக்காக காசோலைகள் வழங்குதல். கொடுப்பனவுகளுக்கு, அதாவது கொள்வனவின் போது, செலவினங்களுக்கு அல்லது கடன் கொடுத்தோருக்கு காசு செலுத்தும் போது காசோலை வழங்குவதன் மூலம் எங்களுக்கு கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும். எனவே காசோலை வழங்கும் போது காசோலையை பூரணப்படுத்தி அந்த காசோலையிட தகவல்களை, அதாவது திகதி, பெறுமதி மற்றும் செலுத்தும் நபர் போன்ற விடயங்களை காசோலை புத்தகத்தில் எஞ்சியுள்ள சிறிய பகுதியான அடி இதழில் குறிப்பிட்டதன் பின்னர் காசோலை வழங்கப்படும். கொடுப்பனவுகளை காசோலை மூலம் மேற்கொள்ளும் போது பயன்படுத்தப்படுகின்ற மூல ஆவணம் கொடுப்பனவு கைச்சாத்து. அடுத்து நாங்கள் கொடுப்பனவுகளுக்காக காசோலை வழங்குகின்ற போது எவ்வாறு கணக்குகளில் பதிவு செய்கிறென்று பார்ப்போம். சரி மாணவர்களே, இப்போ நாங்கள் இந்த உதாரணத்தை பார்ப்போம். வாடகைக்காக ரூபாய் 20,000 பெறுமதியான காசோலை வழங்கப்பட்டது. அதாவது வாடகை செலுத்துகின்ற போது 20,000 பெறுமதியான காசோலை ஒன்றை கொடுக்கிறோம். காசோலை கொடுக்கின்ற போது வங்கியில் இருக்கின்ற காசு குறைவடையும். அதாவது வங்கி கணக்கு ஒரு சொத்து. சொத்து குறைந்தால் செலவுன்னு பார்த்தோம். எனவே வங்கி கணக்கு செலவு ரூபாய் 20,000. வாடகை ஒரு செலவினம். செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே வாடகை கணக்கு வரவு ரூபாய் 20,000. எனவே இதற்குரிய இரட்டை பதிவு வாடகை கணக்கு வரவு ரூபாய் 20,000. வங்கி கணக்கு செலவு ரூபாய் 20,000. எனவே மாணவர்களே, காசோலை மூலம் நாங்கள் கொடுப்பனவுகளை மேற்கொள்கின்ற போது அதற்கான இரட்டை பதிவு குறித்த செலவு கணக்கு அல்லது கொடுப்பனவுக்குரிய கணக்கு வரவு. அதாவது நாங்கள் பார்த்தோம் வாடகை கணக்கு பார்த்தோம் கீழே. அதே போல் மின்சார கட்டணம் காசோலை மூலம் செலுத்தினால் மின்சார கணக்கு வரவு. அதே போல் கடன் கொடுத்தோருக்கு காசோலை மூலம் கொடுப்பனவு செய்தால் கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு.
எனவே குறித்த செலவு கணக்கு அல்லது கொடுப்பனவுக்குரிய கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவு. ஏன் வங்கியில் காசு குறைவடைகின்றது தானே, அதனால வங்கி கணக்கு செலவு. சரி மாணவர்களே, இங்கே நீங்கள் காண்கின்றீர்கள் காசோலையொன்றின் மாதிரி. காசோலையொன்றின் மாதிரியை பார்த்தால் இந்த பகுதி நாங்கள் சொல்லுவோம் அடியுதல் என்று, அதேபோல இந்த பகுதிக்கு நாங்கள் சொல்லுவோம் காசோலை இதழ் என்று. அதாவது நாங்கள் கொடுப்பனவுகளுக்கு கொடுக்கக்கூடிய பகுதி இந்த பகுதிதான். இந்த அடியுதல், அதாவது இந்த பகுதியை நாங்கள் புத்தகத்தில் வைத்துக் கொள்வோம், அதாவது காசோலை புத்தகத்தில். இப்ப நாங்கள் காசோலையிட இதழை பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே காண்கின்றீர்கள் திகதி, காசோலை கொடுக்கப்படக்கூடிய நபரின் பெயர், கொடுக்கப்படக்கூடிய தொகை இலக்கத்திலும் எழுத்திலும் எழுத வேண்டும். அடுத்ததாக கையொப்பம், கையொப்பமிட்டு இந்த பகுதி கொடுப்பனவுக்கு வழங்கப்படும். அதாவது இந்த பகுதியை நாங்கள் கிழித்து கொடுக்க வேண்டிய நபருக்கு கொடுப்போம். இதுதான் காசோலையின் அடியுதல். இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் திகதி, வழங்கிய பெறுமதி மற்றும் செலுத்திய நபரின் பெயர் போன்ற விடயங்கள் இங்கே எழுதி வைத்துக் கொள்வோம். எனவே குறித்த காசோலை எந்த கொடுப்பனவுக்காக வழங்கப்பட்டது என்பதனை எங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். அடுத்து காசோலைகள் மறுக்கப்படுதல், முறையற்ற வகையில் காசோலை எழுதுதல், நடைமுறை கணக்கில் காசு இல்லாதிருத்தல், காசோலையிலுள்ள கையொப்பமானது மாதிரி கையொப்பத்தினின்றும் வேறுபட்டிருத்தல் போன்றவைகள் காரணமாக வங்கியினால் காசோலைக்கு பணம் வசூலித்தல் அல்லது கொடுப்பனவு செய்தல் நிறுத்தப்படும். இதனையே காசோலைகள் மறுக்கப்படுதல் என அழைக்கப்படும். அதாவது மாணவர்களே, காசோலையில் எழுதப்பட்டவைகளுள் ஏதாவது தவறு ஏற்பட்டிருத்தல் அல்லது நடைமுறை கணக்கில் காசு இல்லாத போது, அதாவது காசு நடைமுறை கணக்கில் காசு இருந்தால்தான் வங்கியால் காசு செலுத்த முடியும். அடுத்து காசோலையில் வைக்கப்பட்டிருக்கும் கையொப்பம் மாதிரி கையொப்பத்திற்கு, அதாவது ஏற்கனவே வங்கியில் இருக்கும் கையொப்பத்திலிருந்து வேறுபட்டிருத்தல் போன்ற காரணங்களுக்கு வங்கி அந்த காசோலைக்கு பணம் செலுத்த மாட்டாது. இதைத்தான் நாங்கள் காசோலை மறுக்கப்படுதல் என்று சொல்லுவோம். நாங்கள் வங்கியில் எங்களுக்கு கிடைத்த காசோலையை வைப்பு செய்கின்ற போதும் காசோலை மறுக்கப்படலாம். அதே போலத்தான் நாங்கள் எங்களோட காசோலையை அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற போது, அதாவது கொடுப்பனவுகளுக்கு கொடுக்கின்ற போதும் காசோலை மறுக்கப்படலாம். எனவே இவ்வாறு காசோலை மறுக்கப்படுகின்ற போது மறுக்கப்படுவதற்குரிய அறிவித்தல் ஒன்று வங்கி மூலம் வணிகத்திற்கு, அதாவது நடைமுறை கணக்கு உரிமையாளருக்கு அனுப்பப்படும். எனவே மாணவர்களே, இந்த மறுக்கப்பட்ட காசோலை தொடர்பான அறிவித்தல் தான் காசோலைகள் மறுக்கப்படுவதற்கான மூல ஆவணமாக பயன்படுத்தப்படும். இதுதான் மறுக்கப்பட்ட காசோலை அறிவிப்பு மாதிரி படிவம். ஆம் மாணவர்களே, நாங்கள் பார்த்தோம் தானே, நாங்கள் வைப்பு செய்த காசோலை மறுக்கப்படலாம். அடுத்து நாங்கள் வழங்கிய காசோலையும் மறுக்கப்படலாம். இவ்விரண்டினையும் கணக்குகளில் எவ்வாறு பதிவு செய்கிறோன்னு நாங்கள் இப்போ பார்ப்போம்.
முதலாவதாக வைப்பிலிடப்பட்ட காசோலைகள் மறுக்கப்படல் தொடர்பாக நாங்கள் இப்போ பார்ப்போம். வேறு வணிகம் அல்லது நபரிடமிருந்து எங்களுக்கு காசோலை கிடைக்கும் தானே, அந்த காசோலையை நாங்கள் எங்களோட நடைமுறை கணக்கில் வைப்பு செய்யும் போது அக்காசோலை மறுக்கப்படலாம். இவ்வாறு மறுக்கப்படும் போது எவ்வாறு கணக்குகளில் பதிவு செய்யறண்டு உதாரணம் மூலம் பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த உதாரணத்தை பார்ப்போம். வாடகை வருமானம் மூலம் ரூபாய் 20,000 பெறுமதியான காசோலை கிடைக்க பெற்றது. அதாவது வாடகை வருமானத்துக்கு 20,000 ரூபாய் பெறுமதியான காசோலை கிடைக்க பெறுகின்றது. இப்போ நாங்கள் இந்த கிடைக்கப்பெற்ற காசோலையை உடனடியாக வங்கியில் வைப்பு செய்யவில்லை. இந்த காசோலையை நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்ற வரைக்கும் எங்கட காசு பெட்டியில காசோட சேர்த்து தான் வைப்போம். இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். எனவே நாங்கள் இந்த காசோலையை வங்கியில் வைப்பு செய்கின்ற வரைக்கும் காசு கணக்கில் வரவு வைப்போம். ஏன், சொத்து அதிகரிக்கின்றது தானே. அடுத்து இதை நாங்கள் வாடகை வருமான கணக்கிலையும் பதிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், வாடகை வருமானம் ஒரு வருமானம் அதிகரித்தால் செலவோ. எனவே வாடகை வருமான கணக்கு செலவு ரூபாய் 20,000. எனவே இதற்கான இரட்டை பதிவு காசு கணக்கு வரவு ரூபாய் 20,000, வாடகை வருமான கணக்கு செலவு ரூபாய் 20,000. அடுத்து வாடகை வருமானம் மூலம் கிடைக்க பெற்ற காசோலை வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. அதாவது எங்களுக்கு கிடைத்த ரூபாய் 20,000 பெறுமதியான காசோலையை நாங்கள் இப்போ வங்கியில் வைப்பு செய்கின்றோம். வங்கியில் வைப்பு செய்கின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், ஏற்கனவே நாங்கள் காசு கணக்கில் இந்த காசோலையை வரவு வைத்திருக்கின்றோம். இப்போ நாங்கள் இந்த பதிவை இல்லாமல் செய்ய வேண்டும். இல்லாமல் செய்வதென்றால் காசு கணக்கு செலவு ரூபாய் 20,000. அதே போல் இந்த 20,000 நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்ற போது வங்கியில் உள்ள காசு அதிகரிக்கின்றது. ஏன், வங்கி கணக்கு ஒரு சொத்து. எனவே வங்கி கணக்கு வரவு ரூபாய் 20,000. எனவே இதற்குரிய இரட்டை பதிவு என்ன, வங்கி கணக்கு வரவு ரூபாய் 20,000, காசு கணக்கு செலவு ரூபாய் 20,000. அடுத்து வங்கியில் வைப்பிலிடப்பட்ட வாடகை வருமானம் மூலம் கிடைக்க பெற்ற காசோலை மறுக்கப்பட்டது. இப்பொழுது வாடகை வருமானமாக பெறப்பட்ட 20,000 ரூபாய் பெறுமதியான காசோலை வங்கியினால் மறுக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் இப்பொழுது வைப்பிலிடப்பட்ட காசோலைகள் மறுக்கப்பட்டதற்கான இரட்டை பதிவை பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் வங்கி கணக்கில் வரவில் பதிவு செய்து விட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு இந்த வாடகை வருமானம் கிடைக்க பெற்றுள்ளது என்று வங்கி கணக்கில் வரவு வைத்து விட்டோம். இப்போ காசோலை மறுக்கப்படுகின்றது. எனவே வங்கி கணக்கிலிருந்து நாங்கள் இதனை இல்லாமல் செய்ய வேண்டும். எனவே வங்கி கணக்கில் நாங்கள் இப்போ செலவு வைக்க வேண்டும் 20,000 ரூபாய். அதே போல தான் வாடகை வருமானம் கிடைத்ததாக நாங்கள் வாடகை வருமான கணக்கிலும் செலவு வைத்து விட்டோம். எனவே இதை வாடகை வருமான கணக்கிலிருந்தும் நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்போ நாங்கள் வாடகை வருமான கணக்கில் வரவில் பதிவு செய்ய வேண்டும் 20,000 ரூபாய். எனவே வாடகை வருமான கணக்கு வரவு ரூபாய் 20,000, வங்கி கணக்கு செலவு ரூபாய் 20,000. அடுத்து நாங்கள் வழங்கப்பட்ட காசோலை மறுக்கப்படல் தொடர்பாக பார்ப்போம். நாங்கள் கொள்வனவின் போது அல்லது கடன் கொடுத்தோருக்கு மீள செலுத்தும் போது அல்லது வேறு செலவினங்களுக்கு நாங்கள் காசோலை வழங்கும் போது இந்த காசோலைகளும் சில வேளை மறுக்கப்படலாம்.
இவ்வாறு மறுக்கப்படும் போது எவ்வாறு கணக்குகளில் பதிவு செய்யறண்டு இந்த உதாரணம் மூலம் பார்ப்போம். இந்த உதாரணத்தை நாங்கள் இப்போ பார்ப்போம். மின்சார கட்டணத்திற்காக ரூபாய் 15,000 பெறுமதியான காசோலை ஒன்று வழங்கப்பட்டது. அதாவது மின்சார கட்டணத்திற்கு 15,000 பெறுமதியான காசோலை ஒன்றை கொடுக்கிறோம். இப்போ நாங்கள் காசோலை கொடுக்கின்ற போது என்ன நடக்கும்? எங்களோட வங்கி மீதி குறைவடையும். அதாவது வங்கி கணக்கு ஒரு சொத்துன்னு உங்களுக்கு தெரியும். சொத்து குறைவடைந்தால் செலவு. எனவே காசோலை கொடுக்கின்ற போது வங்கி கணக்கு செலவு ரூபாய் 15,000. அதே போல மின்சார கட்டணம் ஒரு செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே மின்சார கட்டண கணக்கு வரவு ரூபாய் 15,000. அடுத்து மின்சார கட்டணத்திற்காக வழங்கப்பட்ட ரூபாய் 15,000 பெறுமதியான காசோலை மறுக்கப்பட்டுள்ளது என வங்கியால் அறிவிக்கப்பட்டது. சரி, நாங்கள் இப்போ வழங்கப்பட்ட காசோலை மறுக்கப்படல் தொடர்பான இரட்டை பதிவை பார்ப்போம். சரி, நாங்கள் மின்சார கட்டணத்திற்காக 15,000 பெறுமதியான காசோலை ஒன்று வழங்கப்பட்டு அதற்குரிய பதிவுகளை நாங்கள் பதிவு செய்து விட்டோம். இப்போ அந்த கொடுத்த காசோலை மறுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அதற்கான இரட்டை பதிவை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் காசோலை கொடுக்கின்ற போது வங்கி கணக்கில் செலவு வைப்போம். இப்போ இந்த காசோலை மறுக்கப்பட்டிருக்கின்றது. மறுக்கப்பட்டால் நாங்கள் செலவு வைத்த அந்த பதிவை இல்லாமல் செய்ய வேண்டும். எனவே வங்கி கணக்கில் திரும்ப வரவு வைக்க வேண்டும் 15,000 ரூபாய். அதே போலதான் மின்சார கட்டண கணக்கில் நாங்கள் வரவு வைத்திருக்கின்றோம். இப்போ மின்சார கட்டண கணக்கிலிருந்து நாங்கள் இதை இல்லாமல் செய்ய வேண்டும். எனவே மின்சார கட்டண கணக்கு செலவு ரூபாய் 15,000. எனவே இதற்குரிய இரட்டை பதிவு வங்கி கணக்கு வரவு ரூபாய் 15,000, மின்சார கட்டண கணக்கு செலவு ரூபாய் 15,000. இப்போ நாங்கள் இந்த உதாரண கணக்கை பார்ப்போம். அமில வணிகத்தின் 2020 மார்ச் 1ஆம் திகதி அன்று காணப்பட்ட மீதிகள் பின்வருமாறு. சரி, மீதிகள் கீழே தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து 2020 மார்ச் மாதம் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் பின்வருமாறு. மார்ச் மாதம் நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்களும் தரப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் என்ன வினா என்று பார்ப்போம். வேண்டப்படுவது 2020 மார்ச் 30 முடிவடைந்த மாதத்திற்கான வங்கி கணக்கினையும் ஏனைய பேரீட்டு கணக்கினையும் தயாரித்து சமப்படுத்துக. இப்போ நாங்கள் வங்கி கணக்கினையும் தேவையான பேரீட்டு கணக்குகளையும் வரைந்து கொள்ளுவோம். காசு கணக்கும் ஓர் பேரீட்டு கணக்குத்தான். எனவே காசு கணக்கையும் நாங்கள் வரைந்து கொள்ளுவோம். இந்த வினாவினை பார்த்தீர்கள் என்றால் கழிவும் தரப்பட்டிருக்கின்றது. எனவே கழிவு நிரலுடன் கூடிய வங்கி கணக்கை நாங்கள் வரைந்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கணக்குகளை வரைந்து கொள்ளுவோம். வங்கி கணக்கு வரவு பக்கம் திகதி விபரம் கழிவு தொகை. அதே போல செலவு பக்கம் திகதி விபரம் கழிவு தொகை. அடுத்து காசு கணக்கு வரவு பக்கம் திகதி விபரம் தொகை, செலவு பக்கம் திகதி விபரம் தொகை. அடுத்து தேவையான அளவு பேரீட்டு கணக்கு ஒரு 8 அல்லது 9 பேரீட்டு கணக்குகளை வரைந்து கொள்வோம். முதலாவதாக நாங்கள்
ஆரம்ப மீதிகளை பதிவு செய்வோம். மூலதனம் ரூபா 2 லட்சம். எனவே பேரீட்டு கணக்கில் ஒரு மூலதன கணக்கை திறப்போம். மூலதன கணக்கில் உங்களுக்கு தெரியும், மீதி ஆரம்ப மீதி செலவில் பதிவு செய்வோம். மீதி கீழ் கொண்டு வந்தது 2 லட்சம் ரூபாய். அடுத்து காசு ரூபாய் 1,50,000 ரூபாய். இதை நாங்கள் காசு கணக்கில் வரவில் மீதியாக பதிவு செய்வோம். மார்ச் 1ஆம் தேதி மீதி கீழ் கொண்டு வந்தது 1,50,000 ரூபாய். ஏன் நாங்கள் காசு கணக்கில் வரவில் பதிவு செய்கின்றோம்? காசு கணக்கு ஒரு சொத்து கணக்கு. அடுத்து கடன் பட்டோர் ரூபா 1 லட்சம். எனவே கடன் பட்டோர் கணக்கில் பதிவு செய்வோம். கடன் பட்டோர் ஓர் சொத்து. எனவே கடன் பட்டோர் கணக்கை வரைந்து அதில் வரவில் பதிவு செய்வோம். கடன் பட்டோர் கணக்கு மார்ச் 1ஆம் தேதி மீதி கீழ் கொண்டு வந்தது 1 லட்சம் ரூபாய் வரவு. அடுத்து கடன் கொடுத்தோர் ரூபா 50,000. கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு. எனவே ஆரம்ப மீதியை நாங்கள் செலவில் பதிவு செய்வோம். பேரீட்டு கணக்கில் கடன் கொடுத்தோர் கணக்கை வரைவோம். கடன் கொடுத்தோர் கணக்கு மார்ச் 1ஆம் தேதி மீதி கீழ் கொண்டு வந்தது 50,000 ரூபாய். சரி, 2020 மார்ச் மாதம் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் பின்வருமாறு. இப்போ நாங்கள் கொடுக்கல் வாங்கல் ஒவ்வொன்றாக பார்ப்போம். மார்ச் 2ஆம் தேதி ரூபா 50,000 வைப்பிலிட்டு வங்கியில் நடைமுறை கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது 50,000 ரூபாய் வைப்பிலிட்டு வங்கியில் நடைமுறை கணக்கொன்றை ஆரம்பிக்கின்றோம். இப்போ என்ன நடக்குது? கையில் இருக்கின்ற காசு குறையும். 50,000 ரூபாய் வைப்பில் இருக்கின்ற போது கையில் இருந்த காசு குறைவடையும். இதை நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்ற போது வங்கி கணக்கிட மீதி அதிகரிக்கும். அதாவது காசு என்ற சொத்து குறைவடைந்து வங்கி என்ற சொத்து அதிகரிக்கின்றது. இரண்டுமே சொத்து கணக்கு. எனவே காசு கணக்கு செலவு ரூபாய் 50,000 சொத்து குறைகின்றது. அதே போல வங்கி கணக்கு வரவு ரூபாய் 50,000 சொத்து அதிகரிக்கின்றது. இப்போ நாங்கள் கணக்குகளில் பதிவு செய்வோம். மார்ச் 2ஆம் தேதி விவரம் காசு தொகை 50,000. வங்கி கணக்கு வரவு 50,000. காசு கணக்கு மார்ச் 2ஆம் தேதி காசு கணக்கு செலவு வங்கி 50,000 ரூபாய். அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 7ஆம் தேதி வாடகை வருமானமாக 45ஆம் இலக்கம் கொண்ட ரூபாய் 25,000 பெறுமதியான காசோலை கிடைக்கப் பெற்றது. அதாவது வாடகை வருமானத்திற்கு 25,000 ரூபாய் பெறுமதியான காசோலை ஒன்று கிடைக்கப் பெறுகின்றது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த காசோலையை நாங்கள் இன்னும் வங்கியில் வைப்பு செய்யவில்லை. அதாவது காசோலை கிடைத்தவுடன் வங்கியில் வைப்பு செய்யப்படாவிட்டால் நாங்கள் அந்த காசோலையை எமது காசு பெட்டியில் தான் வைப்போம். எனவே காசு கணக்கு அதிகரிக்கும். காசு கணக்கு ஒரு சொத்து கணக்கு. எனவே காசு கணக்கு வரவு ரூபாய் 25,000. அதே போல் வாடகை வருமானம் உங்களுக்கு தெரியும், வாடகை வருமானம் அதிகரித்தால் செலவு என்று. எனவே வாடகை வருமான கணக்கு செலவு ரூபாய் 25,000. இப்போ நாங்கள் இதை கணக்குகளில் பதிவு செய்வோம். மார்ச் 7 காசு கணக்கு வரவு வாடகை
காசோலை இலக்கம் 45 25,000 ரூபாய். அதே போல் வாடகை வருமான கணக்கு செலவு மார்ச் 7 காசு 25,000. அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 9 வாடகை மூலம் கிடைக்கப்பெற்ற 45ஆம் இலக்கம் கொண்ட காசோலை வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. அதாவது மேலே வாடகை வருமானமாக கிடைக்கப்பெற்ற 25,000 பெறுமதியான காசோலை இப்போ நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்றோம். சரி, இப்போ இந்த காசோலை எங்கே இருக்கின்றது? எங்களோட காசு பெட்டியில். அதாவது நாங்கள் காசு கணக்கில் வரவு வைத்திருக்கின்றோம், வாடகை 25,000. இப்போ நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்ற போது காசு கணக்கை நாங்கள் செலவு வைக்க வேண்டும். ஏன்னால் நாங்கள் அந்த காசோலையை காசு பெட்டியிலேருந்து எடுக்கிறோம். எனவே காசு கணக்கிட மீதி குறையும். ஆகவே நாங்கள் காசு கணக்கு செலவு வைத்தால் இந்த நாங்கள் வரவென்று பதிவு செய்த என்ட்ரியை இல்லாமல் செய்வோம். எனவே காசு கணக்கு செலவு 25,000 வங்கி. அடுத்தது இப்போ நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்ற போது வங்கியில் உள்ள காசு அதிகரிக்கும். எனவே வரவு வங்கி கணக்கு ஒரு சொத்து கணக்கு. எனவே வங்கி கணக்கு வரவு மார்ச் 9 காசு 25,000. அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 10ஆம் திகதி கடன் பட்டோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற 78ஆம் இலக்கம் கொண்ட ரூபாய் 14,500 பெறுமதியான காசோலை ஒன்று அச்சந்தர்ப்பத்திலேயே வங்கியில் வைப்பிலிடப்பட்டது. இதற்கு ரூபாய் 500 கழிவாக வழங்கப்பட்டது. அதாவது கடன் பட்டோர் ஒருவர் எங்களுக்கு 14,500 பெறுமதியான காசோலையை தருகின்றார், 500 ரூபாய் கழிவுடன் சேர்த்து. இப்போ நாங்கள் முதல்ல 14,500 ரூபாய் காசோலைக்கான இரட்டை பதிவை பார்ப்போம். அதாவது இங்கே நாங்கள் காசோலை கிடைத்த உடனேயே வங்கியில் வைப்பு செய்கின்றோம். எனவே வங்கி கணக்கு அதிகரிக்கும். வங்கி கணக்கு அதிகரிக்கின்ற போது வங்கி கணக்கு வரவு ரூபாய் 14,500. இந்த காசோலை நாங்கள் கடன் பட்டோரிடமிருந்து பெறுகின்றோம். எனவே கடன் பட்டோர் என்ற ஒரு சொத்தும் குறைவடைகின்றது. எனவே சொத்து குறைந்தால் செலவு. ஆகவே கடன் பட்டோர் கணக்கு செலவு ரூபாய் 14,500. இப்போ நாங்கள் வங்கி கணக்கில் மார்ச் 10 கடன் பட்டோர் வரவு 14,500. அதே போல் கடன் பட்டோர் கணக்கு செலவு மார்ச் 10ஆம் திகதி வங்கி காசோலை இலக்கம் 78 14,500 ரூபாய். அடுத்து இதற்கு ரூபாய் 500 கழிவு வழங்கப்பட்டது. அதாவது நாங்கள் 500 கழிவு வழங்கியிருக்கின்றோம். இப்போ நாங்கள் இதற்கான இரட்டை பதிவை பார்ப்போம். அதாவது கொடுத்த கழிவு ஒரு செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே கொடுத்த கழிவு கணக்கு வரவு ரூபாய் 500. இந்த கழிவை நாங்கள் யாருக்கு கொடுக்கின்றோம்? கடன் பட்டோருக்கு. எனவே கடன் பட்டோர் குறைவடையும். ஆகவே கடன் பட்டோர் கணக்கு செலவு ரூபாய் 500. இப்போ நாங்கள் இதை கணக்குகளில் பதிவு செய்வோம். முதலாவதாக கொடுத்த கழிவு கணக்கு. இதை நாங்கள் கடன் பட்டோர் கணக்கில் செலவில் பதிவு செய்வோம். மார்ச் 10ஆம் திகதி கொடுத்த கழிவு 500. கடன் பட்டோர் கணக்கில் செலவு கொடுத்த கழிவு 500. இப்போ கொடுத்த கழிவு கணக்கில் நாங்கள் இப்போதைய பதிவு செய்ய மாட்டோம் வரவில். அதாவது நாங்கள் இப்போ வங்கி கணக்கில் உள்ள கழிவு நிரலில் தான் பதிவு செய்வோம் இந்த 500 ரூபாயை. வங்கி கணக்கில் உள்ள கழிவு நிரலில் 500 ரூபாவை நாங்கள் ஒரு ஞாபக நிரலில் பதிவு செய்வோம்.
இதை நாங்கள் இந்த கழிவு நிரல்ட மொத்தத்தை இறுதியாக நாங்கள் கொடுத்த கழிவு கணக்கு என்ற பேரீட்டு கணக்குக்கு மாற்றுவோம். அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 12ஆம் திகதி வங்கியில் வைப்பிலிடப்பட்ட 45ஆம் இலக்கம் கொண்ட காசோலை மறுக்கப்பட்டது. சரி, உங்களுக்கு தெரியும் 45ஆம் இலக்கம் கொண்ட காசோலை வாடகை வருமானமாக நாங்கள் பெற்றோம் 25,000 ரூபாய். இந்த காசோலை இப்போ வங்கியால் மறுக்கப்பட்டிருக்கின்றது. காசோலை மறுக்கப்பட்டால் நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்த பதிவுகளை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். நாங்கள் ஏற்கனவே எப்படி பதிவு செய்திருக்கின்றோம்? வங்கி கணக்கில் வரவில் ரூபாய் 25,000ம் காசு கணக்கில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் காசு கணக்கில் பதிவு செய்ததை நாங்கள் வைப்பு செய்கின்ற போது இல்லாமல் செய்து விட்டோம். அப்போ இதில் அடுத்த பதிவு வாடகை வருமான கணக்கில் செலவில் பதிவு செய்திருக்கின்றோம். அதாவது நாங்கள் இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பதிவு வங்கி கணக்கில் வரவில் 25,000 ரூபாயும் வாடகை வருமான கணக்கில் செலவில் 25,000 ரூபாயும். நாங்கள் இப்போ இந்த பதிவை இல்லாமல் செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் இந்த பதிவை எப்படி இல்லாமல் செய்வதென்றால், வங்கி கணக்கில் வரவில் வைத்திருப்பதை நாங்கள் செலவில் வைக்க வேண்டும். எனவே வங்கி கணக்கு செலவு ரூபாய் 25,000. அடுத்து வாடகை கணக்கில் காணப்படுகின்ற 25,000 பதிவை வரவு வைக்கின்ற போது இந்த பதிவும் இல்லாமல் போகும். எனவே வங்கி கணக்கு செலவு மார்ச் 9ஆம் திகதி வாடகை 45ஆம் இலக்கம் கொண்ட காசோலை மறுக்கப்பட்ட காசோலை என்று நாங்கள் எழுதுவோம். 25,000 வங்கி கணக்கு செலவு 25,000. அதே போல் வாடகை வருமான கணக்கு வரவு வங்கி மறுக்கப்பட்ட காசோலை 25,000. எனவே இந்த காசோலை சம்பந்தமாக நாங்கள் பதிவு செய்த அனைத்து பதிவுகளும் இல்லாமல் ஆக்கிவிட்டோம். அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 18ஆம் திகதி மின்சார கட்டணத்திற்காக 81ஆம் இலக்கம் கொண்ட ரூபாய் 8,000 பெறுமதியான காசோலை ஒன்று வழங்கப்பட்டது. அதாவது மின்சார கட்டணத்திற்காக காசோலை ஒன்று கொடுத்திருக்கின்றோம். காசோலை கொடுக்கின்ற போது அதற்கான இரட்டை பதிவு வங்கி கணக்கு செலவு ரூபாய் 8,000. என்னால் வங்கி மீதி குறைவடையும், வங்கி கணக்கிட மீதி குறைவடையும். எனவே வங்கி கணக்கு செலவு ரூபாய் 8,000. மின்சார கட்டணம் ஒரு செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே மின்சார கட்டண கணக்கு வரவு ரூபாய் 8,000. இப்போ நாங்கள் இதை பதிவு செய்வோம். வங்கி கணக்கு செலவு மார்ச் 18 மின்சார கட்டணம் காசோலை இலக்கம் 81 8,000 ரூபாய். மின்சார கட்டண கணக்கு வரவு மார்ச் 18ஆம் திகதி வங்கி காசோலை இலக்கம் 81 8,000 ரூபாய். சரி, அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 21ஆம் திகதி மின்சார கட்டணத்திற்காக வழங்கப்பட்ட ரூபாய் 8,000 பெறுமதியான காசோலை மறுக்கப்பட்டது. அதாவது நாங்கள் கொடுத்த 8,000 பெறுமதியான காசோலை மின்சார கட்டணத்திற்கு இப்போ மறுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ள பதிவுகளை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும்.
உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வாறு பதிவுகளை செய்திருக்கிறோம் என்று. வங்கி கணக்கில் செலவில் 8000ம் மின்சார கட்டண கணக்கில் வரவில் 8000ம் பதிவு செய்திருக்கின்றோம். இதனை இல்லாமல் செய்வதென்றால் வங்கி கணக்கில் வரவில் 8000ம் மின்சார கட்டண கணக்கில் செலவில் 8000ம் பதிவு செய்கின்ற போது இந்த பதிவு இல்லாமல் போகும். இப்போ நாங்கள் இதை பதிவோம். வங்கி கணக்கு வரவு மார்ச் 21, மின்சார கட்டணம் காசோலை இலக்கம் 81, மறுக்கப்பட்ட காசோலை 8000 ரூபாய். அதே போல் மின்சார கட்டண கணக்கு செலவு மார்ச் 21, வங்கி காசோலை இலக்கம் 81, மறுக்கப்பட்ட காசோலை 8000. இப்போ நாங்கள் இந்த மறுக்கப்பட்ட காசோலைக்கான பதிவுகள் அனைத்தையும் இல்லாமல் செய்து விட்டோம். அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 23, 82ஆம் இலக்கம் கொண்ட ரூபா 15,000 பெறுமதியான காசோலை ஒன்று வழங்கப்பட்டு பொருள்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. அதாவது 15,000 பெறுமதியான காசோலை ஒன்றை கொடுத்து நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்கின்றோம். இப்போ இதற்கான இரட்டை பதிவு. காசோலை கொடுக்கின்ற போது வங்கி கணக்கு செலவு ரூபா 15,000. ஏன் வங்கி கணக்கின் தொகை குறைவடைகின்றது. எனவே வங்கி கணக்கு செலவு ரூபா 15,000. கொள்வனவு ஒரு செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே கொள்வனவு கணக்கு வரவு ரூபா 15,000. இப்போ நாங்கள் கணக்குகளில் பதிவு செய்வோம். வங்கி கணக்கு செலவு மார்ச் 23, கொள்வனவு காசோலை இலக்கம் 82, 15,000. கொள்வனவு கணக்கு வரவு மார்ச் 23, வங்கி காசோலை இலக்கம் 82, 15,000 ரூபாய். அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 25ஆம் தேதி காசாக ரூபா 10,000 வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. சரி, இப்போ நாங்கள் காசாக வங்கியில் வைப்பு செய்கின்ற போது என்ன நடக்கும்? காசு மீதி குறைவடையும். அதாவது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய காசு குறைவடையும். எனவே காசு கணக்கு செலவு ரூபா 10,000. இதை நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்ற போது வங்கியில் உள்ள காசு அதிகரிக்கும். எனவே வங்கி கணக்கு வரவு ரூபா 10,000. இப்போ நாங்கள் கணக்குகளில் பதிவு செய்வோம். வங்கி கணக்கு வரவு மார்ச் 25, காசு 10,000. காசு கணக்கு செலவு மார்ச் 25, வங்கி 10,000 ரூபாய். அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 26, விற்பனைக்காக ரூபா 20,000 பெறுமதியான 117 இலக்கம் கொண்ட காசோலை ஒன்று கிடைக்கப்பெற்றது. அதாவது விற்பனைக்காக 20,000 பெறுமதியான 117 என்ற இலக்கம் கொண்ட காசோலை ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த காசோலையை நாங்கள் இன்னும் வங்கியில் வைப்பு செய்யவில்லை. எனவே நாங்கள் இதை எப்படி பதிவு செய்ய வேண்டும்? காசோலை கிடைக்க பெற்றவுடன் வங்கியில் வைப்பு செய்யாவிட்டால் நாங்கள் இதை எங்கிற காசு பெட்டியில் தான் வைப்போம். எனவே காசு அதிகரிக்கும். ஆகவே காசு கணக்கு வரவு ரூபா 20,000. விற்பனையோர் வருமானம் அதிகரித்தால் செலவு. எனவே விற்பனை கணக்கு செலவு ரூபா 20,000. இப்போ நாங்கள் பதிவு செய்வோம். காசு கணக்கு வரவு மார்ச் 26, விற்பனை காசோலை இலக்கம் 117, 20,000. விற்பனை கணக்கு செலவு மார்ச் 26, காசோலை இலக்கம் 117, 20,000. சரி, அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 28, விற்பனை மூலம் கிடைக்கப்பெற்ற 117ஆம் இலக்கம் கொண்ட ரூபா 20,000 பெறுமதியான காசோலை வங்கியில் வைப்பிலிடப்பட்டது. இப்போ நாங்கள்
மேலே கிடைத்த 20,000 பெறுமதியான காசோலையை வங்கியில் வைப்பு செய்கின்றோம். இப்போ நாங்கள் எப்படி இரட்டை பதிவை பதிவு செய்ய வேண்டும்? அதாவது இந்த காசோலை இப்போ எங்களோட காசு பெட்டியில் இருக்கின்றது. அதாவது நாங்கள் காசு கணக்கில் வரவு வைத்திருக்கின்றோம். இப்போ வங்கியில் வைப்பு செய்கின்ற போது காசு கணக்கில் நாங்கள் செலவு வைக்க வேண்டும். ஏன்னால் ஏற்கனவே பதியப்பட்ட வரவு பதிவை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். எனவே காசு கணக்கு செலவு ரூபாய் 20,000. இப்போ நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்ற போது வங்கியில் உள்ள காசு அதிகரிக்கும். எனவே வங்கி கணக்கு வரவு ரூபாய் 20,000. இப்போ நாங்கள் பதிவு செய்வோம். வங்கி கணக்கு வரவு 28 மார்ச், காசோலை இலக்கம் 117, 20,000. காசு கணக்கு செலவு மார்ச் 28, வங்கி காசோலை இலக்கம் 117, 20,000 ரூபாய். இறுதி கொடுக்கல் வாங்கல் மார்ச் 30ஆம் தேதி 83ஆம் இலக்கம் கொண்ட ரூபாய் 9,000 பெறுமதியான காசோலை ஒன்று கடன் கொடுத்தோருக்கு வழங்கப்பட்டது. இதற்கு ரூபாய் 1000 கழிவாக பெறப்பட்டது. அதாவது நாங்கள் இப்போ கடன் கொடுத்தோருக்கு 9,000 ரூபாய் பெறுமதியான காசோலை ஒன்றை கொடுக்கின்றோம். 1000 ரூபாய் கழிவாக பெற்றுக்கொண்டு. சரி, இப்போ நாங்கள் கடன் கொடுத்தோருக்கு காசோலை கொடுக்கின்ற போது வங்கியில் இருக்கக்கூடிய மீதி குறைவடையும். எனவே வங்கி கணக்கு செலவு ரூபாய் 9,000. அதே போல் கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு. கடன் கொடுத்தோருக்கு கொடுப்பனவு செய்கின்ற போது பொறுப்பு குறைவடையும். பொறுப்பு குறைவடைந்தால் வரவு. எனவே கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு ரூபாய் 9,000. இப்போ நாங்கள் இதை பதிவு செய்வோம். வங்கி கணக்கு செலவு மார்ச் 30ஆம் தேதி கடன் கொடுத்தோர் காசோலை இலக்கம் 83, 9,000 ரூபாய். கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. ஏற்கனவே பேரேட்டு கணக்கை நாங்கள் துறந்துள்ளோம். ஆரம்ப மீதி காணப்படுகின்றது. கடன்பட்டோர் கணக்கு வரவு மார்ச் 30. வங்கி காசோலை இலக்கம் 83, 9,000 ரூபாய். அடுத்து பெற்ற கழிவு ரூபாய் 1000. அதாவது கழிவு பெறுகின்ற போது உங்களுக்கு தெரியும், கழிவு பெறுகின்ற போது ஒரு வருமானம் அதிகரித்தால் செலவு. எனவே பெற்ற கழிவு கணக்கு செலவு ரூபாய் 1000. இதை நாங்கள் கடன் கொடுத்தோரிடமிருந்து பெறுகின்றோம். கடன் கொடுத்தோர் மீதியும் குறைவடையும். எனவே கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 1000. இப்போ நாங்கள் இதை பதிவு செய்வோம். கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு மார்ச் 30. கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு பெற்ற கழிவு 1000. அடுத்து நாங்கள் பெற்ற கழிவு கணக்கில் செலவில் பதிவு செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் பெற்ற கழிவு கணக்கில் பதிவு செய்ய மாட்டோம். இதை நாங்கள் காசேட்டில் உள்ள கழிவு நிரலில் பதிவு செய்வோம். வங்கி கணக்கில் உள்ள கழிவு நிரலில் தான் நாங்கள் இதை பதிவு செய்வோம். கடன் கொடுத்தோர் 1000. அதாவது இதை நாங்கள் இறுதியாக இதில் கழிவு நிரலோட மொத்தத்தை பெற்ற கழிவு கணக்குக்கு மாற்றுவோம். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்து விட்டோம். அடுத்ததாக நாங்கள் வங்கி கணக்கில் உள்ள கழிவு நிரலின் மொத்தத்தை பேரேடு கணக்குக்கு மாற்றுவோம். வங்கி கணக்கில் வரவு பக்கம் இருப்பது கொடுத்த கழிவு, செலவு பக்கம் இருப்பது பெற்ற கழிவு. கொடுத்த கழிவின் மொத்தம் 500 ரூபாய். அதே போல பெற்ற கழிவின் மொத்தம் 1000 ரூபாய். இப்போ நாங்கள் கொடுத்த கழிவு கணக்கில் வரவில் 500 ரூபாயை பதிவு செய்வோம்.
கொடுத்த கழிவு கணக்கு வரவு. உங்களுக்கு தெரியும், கொடுத்த கழிவு ஓர் செலவினம், செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே கொடுத்த கழிவு கணக்கு வரவு மார்ச் 31, கடன்பட்டோர் 500. இதில் அடுத்த பதிவை நாங்கள் கடன்பட்டோர் கணக்கில் ஏற்கனவே பதிவு செய்து இருக்கின்றோம். அடுத்து பெற்ற கழிவு 1000. இதை பெற்ற கழிவு கணக்கில் செலவில் பெற்ற கழிவு கணக்கு செலவு மார்ச் 31, கடன் கொடுத்தோர் 1000. உங்களுக்கு தெரியும், பெற்ற கழிவு ஒரு வருமானம், வருமானம் அதிகரித்தால் செலவு. ஆகவே நாங்கள் செலவில் பதிவு செய்து விட்டோம். இதற்குரிய அடுத்த பதிவு கடன் கொடுத்தோர் கணக்கில் வரவில் நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ளோம். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்து விட்டோம். அடுத்ததாக நாங்கள் அனைத்து கணக்குகளையும் சமப்படுத்துவோம். ஏற்கனவே நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்த வீடியோவிலே கணக்குகளை எவ்வாறு சமப்படுத்தல் என்பதனை பார்த்துள்ளோம். அவ்வாறு உங்களுக்கும் சமப்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் இப்பொழுது அனைத்து கணக்குகளையும் சமப்படுத்தி காட்டியுள்ளோம். இவ்வாறு நீங்களும் சமப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி மாணவர்களே, அடுத்து நாங்கள் வங்கி மேலதிக பற்று தொடர்பாக பார்ப்போம். வங்கி நடைமுறை கணக்கில் தற்போது காணப்படும் மீதியிலும் பார்க்க கூடுதலான தொகைக்கு காசோலைகளை வழங்க நடைமுறை கணக்கு வாடிக்கையாளருக்கு வங்கிகள் அனுமதிக்கலாம். இத்தகைய வசதியே வங்கி மேலதிக பற்று என அழைக்கப்படும். அதாவது வங்கி நடைமுறை கணக்கில் இருக்கும் மீதியிலும் பார்க்க கூடுதலான தொகைக்கு காசோலைகள் வழங்க நடைமுறை கணக்கு வாடிக்கையாளருக்கு வங்கி அனுமதிக்கலாம். உதாரணமாக எங்கட கணக்கில் வைத்துக்கொள்வோம், 1 லட்சம் ரூபாய் காணப்படுகின்றது என்று. தற்போது நாங்கள் ரூபாய் 1,50,000 பெறுமதியான காசோலை ஒன்றை வழங்கினால் நாங்கள் வங்கிக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளராக காணப்பட்டால் வங்கி 1,50,000 செலுத்தலாம். எனவே எங்கட கணக்கில் 1 லட்சம் ரூபாய் காணப்பட்டால் வங்கி 1,50,000 செலுத்தினால் ரூபாய் 50,000 வங்கி மேலதிகமாக செலுத்துகின்றது. அந்த 50,000 எங்களுக்கு வங்கி மேலதிக பற்று. இந்த 50,000 எங்களுக்கு ஒரு பொறுப்பு, அதாவது நாங்கள் வங்கிக்கு செலுத்தணும். எனவே இத்தகைய வசதியைத்தான் நாங்கள் வங்கி மேலதிக பற்று என அழைப்போம். வங்கி மேலதிக பற்று ஓர் பொறுப்பு என்பதனால் இது வங்கி கணக்கில் செலவு பக்க மீதியினை காட்டும். இவ்வாறு வங்கி கணக்கில் இருக்கும் தொகையை விட மேலதிகமாக செலுத்தும் போது கணக்குரிமையாளர் வங்கிக்கு ஓர் கடன்பட்டோராக கருதப்படுவார். அதாவது நாங்கள் நடைமுறை கணக்கு வாடிக்கையாளராக இருந்தால் வங்கி எங்களுக்கு மேலதிக பற்று வசதியை தந்திருந்தால் அந்த மேலதிக பற்று தொகையை நாங்கள் எதிர்காலத்தில் வங்கிக்கு செலுத்த வேண்டும். எனவே வங்கிக்கு நாங்கள் யாரு? ஓர் கடன்பட்டோர். இப்பொழுது நாங்கள்
வங்கி மேலதிக பற்று உடன் சம்பந்தப்பட்ட ஓர் உதாரண கணக்கை பார்ப்போம். (2020) ஏப்ரல் 1ஆம் திகதியில் லலித் வணிகத்தின் வங்கிக் கணக்கில் சாதகமான மீதியாக வரவு மீதி ரூபா 55,000 இருந்தது. அதாவது லலித் வணிகத்தில் சாதகமான மீதி வரவு மீதி 55,000 காணப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்தினுள் வங்கிக் கணக்கினூடாக மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் பின்வருமாறு. கொடுக்கல் வாங்கல்களும் தரப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் என்ன வேண்டப்படுவதென்று பார்ப்போம். மேற்காட்டிய கொடுக்கல் வாங்கல்களை வங்கி கணக்கில் பதிவு செய்து சமப்படுத்துக. அதாவது இங்கு வங்கி கணக்கு மாத்திரம் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே வங்கி கணக்கை மாத்திரம் நாங்கள் வரைந்து கொள்வோம். வங்கி கணக்கு, வரவு பக்கம் திகதி, விவரம், தொகை, செலவு பக்கம் திகதி, விவரம், தொகை. முதலாவதாக நாங்கள் வங்கி கணக்கின் ஆரம்ப மீதியை பதிவு செய்வோம். வங்கி கணக்கின் ஆரம்ப மீதி தரப்பட்டிருக்கின்றது ரூபா 55,000. எனவே வங்கி கணக்கில் வரவில் ஏப்ரல் 1ஆம் திகதி மீதி கீழ்கொண்டு வந்தது வரவு ரூபா 55,000. அதாவது வினாவிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீதி வரவு மீதி என்று. எனவே வரவில் நாங்கள் பதிவு செய்வோம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களாக பார்ப்போம். ஏப்ரல் 4ஆம் திகதி விற்பனை மூலம் பெற்ற 112ஆம் இலக்கம் கொண்ட ரூபா 12,000 பெறுமதியான காசோலை அன்றைய தினமே வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. அதாவது 12,000 பெறுமதியான காசோலை ஒன்று கிடைக்கப் பெறுகின்றது விற்பனைக்காக. இந்த காசோலையை அன்றைய தினமே நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்றோம். அதாவது அன்றைய தினமே நாங்கள் வங்கியில் வைப்பு செய்தால் அதற்குரிய இரட்டை பதிவு. வங்கி கணக்கு வரவு ரூபா 12,000, விற்பனை கணக்கு செலவு ரூபா 12,000. இங்கே வங்கி கணக்கு மாத்திரம்தான் எங்களுக்கு வினாவில் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே வங்கி கணக்கு வரவு என்ற பதிவை மாத்திரம் நாங்கள் பதிவு செய்வோம். வங்கி கணக்கு வரவு ஏப்ரல் 4ஆம் திகதி, விற்பனை காசோலை இலக்கம் 112, 12,000 ரூபாய். அடுத்த கொடுக்கல் வாங்கல் ஏப்ரல் 9ஆம் திகதி காசாக ரூபா 10,000 வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. அதாவது காசு 10,000 வங்கியில் வைப்பு செய்கின்ற போது எங்களோட காசு பெட்டியில் இருக்கக்கூடிய காசு குறைவடையும். எனவே காசு கணக்கு செலவு ரூபா 10,000. வங்கியில் வைப்பு செய்கின்ற போது வங்கியில் உள்ள காசு அதிகரிக்கும். எனவே வங்கி கணக்கு வரவு ரூபா 10,000. இங்கே நாங்கள் வங்கி கணக்கை மாத்திரம்தான் செய்கின்றோம். எனவே வங்கி கணக்கில் மாத்திரம் பதிவு செய்வோம். வங்கி கணக்கு வரவு ஏப்ரல் 9ஆம் திகதி, வரவு காசு 10,000 ரூபாய். அடுத்த கொடுக்கல் வாங்கல் ஏப்ரல் 15ஆம் திகதி வாடகைக்காக ரூபா 50,000 பெறுமதியான 75ஆம் இலக்கம் கொண்ட காசோலை ஒன்று வழங்கப்பட்டது. அதாவது வாடகைக்காக 50,000 பெறுமதியான ஒரு காசோலை ஒன்று வழங்குகிறோம். காசோலை இலக்கம் 75. அதாவது காசோலை வழங்குகின்ற போது வங்கியில் இருக்கக்கூடிய காசு குறைவடையும். எனவே வங்கி கணக்கு செலவு ரூபா 50,000. வாடகை ஒரு செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே வாடகை கணக்கு வரவு ரூபா 50,000. இங்கே வங்கி கணக்கில் மாத்திரம்தான் நாங்கள் பதிவு செய்வோம். ஏனால் வங்கி கணக்கு மாத்திரம்தான் உங்களுடைய வினாவில் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே வங்கி கணக்கு செலவு
ஏப்ரல் 15 வாடகை காசோலை இலக்கம் 75 50,000 ரூபாய். அடுத்த கொடுக்கல் வாங்கல் ஏப்ரல் 20 மின்சார கட்டணத்திற்காக ரூபாய் 10,000 பெறுமதியான 76ஆம் இலக்கம் கொண்ட காசோலை ஒன்று வழங்கப்பட்டது. இப்போ நாங்கள் மின்சார கட்டணத்துக்காக ஒரு காசோலை ஒன்று கொடுக்கின்றோம். காசோலை இலக்கம் 76, 10,000 ரூபாய் பெறுமதியான காசோலை. காசோலை கொடுக்கின்ற போது வங்கியில் உள்ள காசு குறைவடையும். எனவே வங்கி கணக்கு செலவு ரூபாய் 10,000, மின்சார கட்டணம் ஒரு செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே மின்சார கட்டண கணக்கு வரவு ரூபாய் 10,000. இதை நாங்கள் வங்கி கணக்கில் மாத்திரம் பதிவு செய்வோம். வங்கி கணக்கு செலவு 20 ஏப்ரல் மின்சார கட்டணம் காசோலை இலக்கம் 76, 10,000 ரூபாய். அடுத்த கொடுக்கல் வாங்கல் இறுதி கொடுக்கல் வாங்கல் ஏப்ரல் 25 கொள்வனவின் போது ரூபாய் 25,000 பெறுமதியான 77ஆம் இலக்கம் கொண்ட காசோலை ஒன்று வழங்கப்பட்டது. இப்போ நாங்கள் கொள்வனவுக்காக காசோலை ஒன்று கொடுக்குறோம். 25,000 ரூபாய் பெறுமதியான காசோலை. காசோலை இலக்கம் 77. இப்போ காசோலை கொடுக்கின்ற போது வங்கியில் இருக்கக்கூடிய காசு குறைவடையும். எனவே வங்கி கணக்கு செலவு ரூபாய் 25,000. கொள்வனவு ஒரு செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே கொள்வனவு கணக்கு வரவு ரூபாய் 25,000. இதை நாங்கள் இப்போ வங்கி கணக்கில் மாத்திரம் பதிவு செய்வோம். வங்கி கணக்கு செலவு 25 ஏப்ரல் கொள்வனவு காசோலை இலக்கம் 77, 25,000. சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் இந்த வங்கி கணக்கை சமப்படுத்திக் கொள்ளுவோம். வங்கி கணக்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வரவு பக்கத்தை விடவும் செலவு பக்கத்தில் தொகை அதிகமாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் செலவு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகையை முதலில் கூட்டிக் கொள்ளுவோம். 85,000 ரூபாய். இப்போ நாங்கள் இது 85,000 ரூபாயை வரவு பக்கமும் எடுப்போம். 85,000. இப்போ இந்த 85,000 ரூபாயிலிருந்து வரவு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகைகளை நாங்கள் கழிப்போம். அதாவது வரவு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகையை கழித்தால் வருவது 8,000. மீதி முன்கொண்டு சென்றது 8,000 ரூபாய். அதே போல மீதி முன்கொண்டு வந்ததும் 8,000 ரூபாய். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் வங்கி கணக்கு பொதுவாக ஒரு சொத்து கணக்கு. வங்கி கணக்கில் பொதுவாக வரவு மீதி தான் காணப்படும். ஆனால் இங்கே செலவு மீதி காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் வங்கியிலிருந்து மேலதிகமாக 8,000 ரூபாய் எடுத்துள்ளோம். அதாவது வங்கி மேலதிக பற்று. வங்கி கணக்கில் செலவு மீதி காணப்பட்டால் இது எங்களுக்கு ஒரு பொறுப்பு. இதை நாங்கள் வங்கிக்கு செலுத்த வேண்டும். எனவே வங்கி மேலதிக பற்று 8,000 ரூபாய். சரி மாணவர்களே, நாங்கள் இந்த வீடியோவிலே வங்கி கணக்கு சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். இந்த விடயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதன் மூலம் உங்களுக்கு பரீட்சையில் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும்.